தேசபக்தர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு எனக்கு அளவற்ற மகிழ்ச்சி ஏற்படுகின்ற ஒரு நாள். நம்முடைய செஞ்சி ராஜா புதிய வீடு கட்டி அதிலே புதுமனை புகு விழா நிகழ்ச்சி நடத்துகின்ற ஒரு அற்புத விழா. இந்த விழாவிலே பங்கேற்பதற்கு தமிழகத்திலே பல பகுதிகளிலும் காவிக்கொடியை பிடித்திருக்கின்ற எல்லை சாமிகளான அனைவரும் வந்திருந்தனர். பார்க்க பார்க்க ஆனந்தமாக இருந்தது. ஏதோ கிரகப்பிரவேச விழா அல்ல, ஒரு தேசபக்தனின் விழா. எனக்கும் செஞ்சி ராஜாவுக்கும் என்ன உறவு? நானும் கிட்டத்தட்ட 30-35 வருடங்களாக தேடுகிறேன், கண்டுபிடிக்க முடியல. சமயத்திலே நானும் அவரும் கடுமையா சண்டை போட்டுவோம். இத்தோட முடிஞ்சு போச்சுன்னு அவர் நினைப்பார், நான் நினைப்பேன். இந்த வைராக்கியம் 2 நாள் கூட தொடராது. அவர் பேசுவார், இல்லைன்னா நான் பேசுவேன். இது தொட்டு தொடரும் பட்டு பாரம்பரியம். அண்ணன் தம்பி உறவா, என்னன்னு அதுக்கு தெரியாது. குரு சிஷியன் உறவா, அதையெல்லாம் தாண்டி காவி கொடி என்ற இந்த குலதெய்வத்தின் உறவு. அவ்வளவுதான், எல்லாமே அதில் அடிபட்டு. அவர் இன்றைக்கு சாதித்திருக்கிற சாதனை, இந்த பகுதியிலே அமர்ந்து கொண்டு அவர் இந்து சமுதாய சேவை செய்வது பிரமிப்பாக இருக்கு. எத்தனை எதிரிகள், எத்தனை துரோகிகள், அத்தனையும் இடது காலிலே ஒரு வலது காலிலே ஒரு உதைத்துக் கொண்டு நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு சிங்க நடை போட்டு வருகின்ற செஞ்சி ராஜா, அடித்தட்டு மக்களின் பாதுகாவலர் செஞ்சி ராஜா. அது மட்டும்தானா, ஆலயத்தின் பாதுகாவலர். செஞ்சி கோட்டையா இருக்கட்டும், அங்கு ஒரு பெருமாள் கோயில், அந்த கோவிலாக இருக்கட்டும், அத்தனையும் பிரச்சனை என்றால் செஞ்சி ராஜாட்ட தான் வரும். இவர் எதிர்கொண்ட எதிரிகள் பலசாலிகள், பராக்கிரம் பொருந்தியவர்கள். இந்த நாட்டிலே எத்தனை அதிகாரம் இருக்கிறதோ அத்தனை அதிகாரம் படைத்தவர்கள். அத்தனையும் இந்த கராத்தே என்று சொல்கின்ற வெறும் கையாலேயே அடித்து உடைத்து சல்லி சல்லியாக ஆக்கின்ற அந்த திறமை படைத்த செஞ்சி ராஜா. ஆகவேதான் எனக்கும் அவருக்கும் இந்த நெருக்கம் ஏற்படுகிறது. 25ஆம் தேதி எனக்கு பீமரத சாந்தி விழா திருக்கடையூரில் நடந்தது. அன்றைக்கு மட்டற்ற மகிழ்ச்சியிலே இருந்தேன். அதை தொடர்ந்து இன்றைக்கு 27ஆம் தேதி நடக்கின்ற இந்த நிகழ்வும் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிறது. ஆகவே செஞ்சி ராஜா தம்பதியினர், குழந்தைகள் அனைவரும் எல்லா வளமும் பெற்று பொது வாழ்க்கையிலே இமயம் தொட்டு உலகில் வளங்கள் அனைத்தும் பெற்று புகழின் உச்சிக்கு செல்ல வேண்டும் என்று என் அன்னை ஆதிபராசக்தியை வேண்டி வாழ்த்துகிறேன். பாரத் மாதா கி ஜெய்.